தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைக்கு மகிழ்ச்சியான நாள் மட்டுமல்ல மனநிறைவான நாள். காரணம் என்னவென்றால், இந்த நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கும் நாட்டினுடைய பாதுகாப்பிற்கும் அதனை உறுதி செய்வதற்கு தமாக பாஜகவோடு பிரதமர் நரேந்திர மோடியோடு துணையிருக்கிறோம் என்ற உறுதியை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். வளமான தமிழகம், வலிமையான பாரதம், இதைத்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் மக்கள் தலைவர் முப்பரார் அவர்களும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அந்த பாடத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். அதில் வெற்றி பெறுவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய மரியாதைக்குரிய அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். நம்முடைய மதிப்பிற்குரிய தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் திரு தேவநாதன் யாதவ் அவர்கள் இன்று வருகை புரிந்திருக்கிறார்கள். பாஜக தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவரோடு பாஜகவினுடைய மதிப்பிற்குரிய மூத்த நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் வருகை புரிந்திருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் எல்லாம் இங்கே ஒரு சேர வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு எனக்குள் இருக்கின்ற உணர்வு ஏதோ நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு கூட்டு குடும்பம் மீண்டும் சேர்ந்திருப்பது போல ஒரு மிகப்பெரிய உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. நண்பர்களே, நாடு முன்னேற வேண்டும், அதற்கு நாம் ஒவ்வொருவரும் துணை நிற்க வேண்டும். அது நம்முடைய கடமை. அந்த கடமையை முறையே சரியே செய்வோம் என்று உறுதி எடுத்துக் கொள்வோம் என்று கூறி, மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர்கள் அத்துணை பேருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் இந்த நேரத்திலே உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அற்புதமான ஒரு சரித்திரம் திரும்பி பார்க்கக்கூடிய நிகழ்வுக்கு இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பெரிதும் மதிக்கக்கூடிய தலைவர்களே, அந்த பட்டியலில் முதல் தலைவராக இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசினுடைய அற்புதமான ஏழை மக்களுக்கான தன்னுடைய தந்தை என்னவெல்லாம் கனவு கண்டாரோ அதெல்லாம் தமிழகத்தில் இந்தியாவிலே செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கைகோர்த்து தொடர்ச்சியாக மோடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இரும்பு மனிதனாக அவரோடு இருக்கக்கூடிய ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள், அற்புதமான குடும்பத்தில் நம்மோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் ஐயா அரவிந்த் மேனன் அவர்களே, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி மிகுந்த தலைவர் நான் தேவநாதன் யாதவ் அவர்களே, தமாகவுடைய மூத்த முன்னணி தலைவர்கள், துணை செயலாளர்கள் உட்பட இவரது கட்சியில் மட்டும்தான் எந்த கட்சியிலும் பார்ப்பதை விட ஐயா மூப்பனார் அவர்கள் காலத்திலிருந்து ஐயா வாசன் அவருடைய காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலத்தில் தொடர்ச்சியாக ஒரு பெரிய லாயல்டி அப்படிங்கிறது அந்த கட்சியில் இருக்குது. எப்பொழுதும் கூட தலைவர்களை விட்டு கொடுக்காமல் அவர்களோடு பயணம் செய்வதற்கு அற்புதமான இயக்கம். அதனால் மூத்த முன்னோடி தலைவர்கள் எல்லோரும் இந்த நிகழ்வுகளை பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக பொதுச் செயலாளர்கள் ஆரம்பித்து ஒவ்வொரு தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சியில் என்னோடு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய மாநிலத்துடைய துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள், எங்களுடைய மாவட்ட தலைவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாடு முழுவதும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பகுதியினுடைய மாவட்ட தலைவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமாக நம்முடைய ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை உருத்தாக்கிக் கொள்கிறேன். எனக்கு தெரியும்
ஐயா வாசன் அவர்கள் எடுத்துக்கக்கூடிய இந்த முடிவு நீண்ட ஒரு ஆலோசனைக்கு பிறகு எல்லா தலைவர்களையும் சந்தித்து பேசி தமிழகத்தில் அதற்கான ஒரு பெரிய முயற்சியை தொடர்ந்து வாசனை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, முன்னாடி இருக்கு. இன்னைக்கு ஐயா அவர்களுக்கு தெரியும், தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே ஒரு வலிமையான கூட்டணி, ஒரு வளமான தமிழகத்தை, உறுதியான பாரதத்தை உருவாக்குவதற்கு தேவைப்படுகிறது. இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஐயா அவர்கள் முன்னோடியாக முதல் காலை பதித்து தமிழகத்தில் முதல் காலை ஐயா பதித்திருக்கிறார். என்னை பொறுத்தவரைக்கும் சொல்ல வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஜி.கே. வாசன் ஐயா கிட்ட அரசியல் ஆலோசனை பெறக்கூடிய ஒரு மனிதன் நானும் அதிலே வருவார். எப்பொழுதும் ஒரு தொலைபேசி மூலமாக அவருடைய நீண்ட நெடிய அரசியல் அனுபவத்தை எப்பொழுதும் நான் எடுத்துக் கொள்வேன். காரணம், ஒரு வெஞ்சரம் இருக்கக்கூடிய ஒரு துணிவான, உறுதியான, பொய் சொல்ல தெரியாத, நேர்மையாக, நேர்பட பேசக்கூடிய ஆனால் ஐயாவை நான் புகழ்கின்றேன் நினைக்கூடாதுங்க. நான் பல முறை பல மேடையில பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு ஏன் பேச வேண்டிய அவசியம் இருக்குன்னா, மூப்பனார் ஐயா கனவு கட்ட தமிழகத்தை 2024, 26 இரண்டிலும் உருவாக்குவதற்கான ஒரு பெரிய இணைப்பு பாலத்தை ஐயா அவர்கள் என்று அதற்கான அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அந்த இணைப்பு பாலத்திற்கான அடிக்கல் இன்னைக்கு நாட்டப்பட்டிருக்கிறது. 2024 தேர்தலில் 2026 தேர்தலில் இது நிச்சயமாக பிரதிபலிக்க வேண்டிய நம்பிக்கை முழுமையாக இருக்கு. அதனால் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, எப்பொழுதுமே மோடி அவர்கள் தமிழகத்தில் கேட்கக்கூடிய ஒரு தலைவர் ஹவாயு வாசன்ஜி அப்படின்பா, எப்பொழுதும் பாராளுமன்றத்திலிருந்து தமிழக மண்ணில் எப்பொழுதும் வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் 2-3 விஷயங்களும் இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்த வேண்டும். பக்கத்தில் பாருங்க, ஐயா முன்னாள் பாஷா அவங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க, ஐயா அப்பாஸ் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க, அண்ணன் லூயிஸ் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. எல்லா தரப்பட்ட மதத்திலிருந்து பிஜு அண்ணன் உட்கார்ந்துருக்காங்க, விடியசேகரன், சக்தி வடிவம், மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், மோடி ஐயா அவருடைய கொள்கை என்னன்னா, எல்லோருக்குமான, எல்லோரோடு சேர்ந்து ஒரு வளமான இந்தியாவை, அற்புதமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கை முழக்கம். அதை 10 ஆண்டு காலமாக மிகச் சிறப்பாக செய்திருக்கின்றோம். எந்தவித பாரபட்சம் இல்லாமல் இந்திய மக்கள் 142 கோடி பேருக்கு நம்மோடு மோடியை எடுத்துக்கலாம். இதனால் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. எல்லோரும் நம்மோடு இணைந்து ஒரு அற்புதமான இந்தியாவை உருவாக்குவதற்கு நாம் வெற்றி கொண்டிருக்கின்றோம். நம் மீது சொல்லக்கூடிய தமிழகத்தில் குறிப்பாக எதிர்கட்சி நண்பர்கள் வைக்கக்கூடிய எல்லா பொய் குற்றச்சாட்டுகளும் வருகின்ற காலத்தில் காணாமல் போகும். பாரதிய ஜனதா கட்சி இவர்களுக்கு எதிரான கட்சி, அது அரசியல் பேச தெரியாதவர்கள் ஒரு விபத்தை உருவாக்கினார்கள். இந்த தேர்தலில் அதுவும் முடியும். பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்கான கட்சி இருக்கின்ற எங்களுடைய முழக்கம் இந்த தேர்தலில் இன்னும் உறுதியாக இருக்கும். அதனால் சகோதர சகோதரிகள, நம்முடைய அண்ணன் ஜி.கே. வாசன் அவருடைய அனுபவம், அவருடைய வழிநடத்தல் அடுத்த 100 நாட்களுக்கு குறிப்பாக தமிழகத்திற்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களுடைய வழிநடத்தல் என்பது எல்லா தலைவர்களையும் நம்மோடு ஒருங்கிணைத்து பிரதமர் அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு உறுதியான கட்டமைப்பான இந்தியா 2024-29 மிக முக்கியமான காலகட்டம். அதற்கெல்லாம் அண்ணன் வாசன் அவர்களுடைய அணுகுமுறை, அவருடைய கூட இருந்து அவர் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் நிச்சயமாக எங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி, மறுபடியும் தமிழ் மாநில காங்கிரஸ் அற்புதமான கட்சி, நமக்கு தெரியும் தமிழ் மண்ணிலே தனித்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி, பாரம்பரியம் மிக்கவர்கள், உண்மையான அந்த காலத்து காங்கிரஸ் நண்பர்கள், நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு ஒரு கிராமத்து உண்மை தமாக என்று சொன்னால் ஒரு தனி பெருமை அந்த கட்சிக்கு இருக்கு. அந்த அற்புதமான கட்சி இருக்கிறார். ஆனால் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்து அவங்களுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அடுத்த 100 நாட்களில் அண்ணன் வாசன் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நிச்சயமாக ஒரு வலிமையான வளமான கூட்டணி தமிழகத்தில் கால் பதித்து, ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களுடைய கனவு தமிழக மண்ணிலே நிச்சயமாக அது நடந்தே தீரும் என்று உறுதியாக நான் கூறுகிறேன். நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் தொடர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் தொடர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜி.கே. வாசன் ஐயா அவர்கள் எப்பொழுதும் மோடி ஐயா கூட தான் இருந்திருக்கிறான். அதனால் நீங்க இன்னைக்கு புதுசா வந்து அதை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது.
ஆரம்ப நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்துல குறிப்பாக மோடி ஐயாவுக்கு ஆதரவாக ஒரு குரல் இருக்கு. ஏன்னா பாராளுமன்றத்தில் ஐயா இருக்காங்க. நீங்க வந்து ஒரு பகுதியை மட்டும் தான் பாக்குறீங்க. இன்னைக்கு பத்திரிகைக்கு முன்பு என்ன பேசுறோம் அப்படின்னு, மோடி ஐயாவுக்கும் ஜி.கே. வாசன் ஐயாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பு என்பது அது ஒரு தனிப்பட்ட முறையில் அது ஒரு பந்தம்னு சொல்லணும். அந்த அளவுக்கு எனக்கு தெரியும். அதனால் எப்பொழுதுமே வாசன் ஐயாவை பொறுத்தவரை இன்னைக்கு பிரஸ் மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். எப்பொழுதும் அவர்கள் மோடி ஐயாவை விட்டு எங்கேயும் சென்றதில்லை. அவர் முயற்சி வேற. இத்தனை காலமாக ஐயா வாசன் அவர்கள் எடுத்த முயற்சி வேறு விதமான முயற்சி. அதை நான் சொல்ல விரும்பல. அது வாசன் ஐயா அவருடைய மனதிற்கு என்ன சரின்னு பட்டுச்சோ அதற்கான முயற்சியை ஒரு 6-7 மாதமா எடுத்தாங்க. முழு மனசோடு எடுத்தாங்க. அது வாசன் ஐயா அவர்கள் பேசியிருப்பாங்க, அதற்கு முன்பு பிரஸ் மீட்ல பேசியிருப்பாங்க. அதனால் வாசன் ஐயா அவர்கள் எப்பொழுதுமே மோடியை விட்டு வெளியே போகல, மோடி ஐயாவோட தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த நிகழ்வும் அதை உறுதிப்படுத்துது. என்ன நீங்க பாருங்க, நாளைக்கு நம்முடைய பிரதமருடைய நிகழ்வு இருக்கு பல்லடத்துல. ஐயா வாசன் அவர்கள் முத்தாய்ப்பாக அந்த நிகழ்ச்சியில் நாளைக்கு பங்கேற்கிறாங்க. நம்முடைய தலைவர் அண்ணன் தேவநாதன் யாதவன் இங்க இருக்கிறாங்க. எல்லா தலைவரும் பங்கேற்க போறாங்க. நீங்க பாப்பீங்கன்னா ஆனா வருங்காலம் பதில் சொல்லும். இன்னும் ஒரு என்ன எலெக்ஷனுக்கு டைம் இருக்குங்கன்னா we are still early. மார்ச் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு அஃபீஷியல் ப்ரோக்ராமே மார்ச் முதல் வாரத்தில் தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் பொறுத்திருந்து பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாசன் ஐயா அவர்களுடைய ஆலோசனைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். அந்த வார்த்தையை நான் சாதாரணமாக பயன்படுத்துறீங்கன்னா வாய்க்கு வந்ததை நான் பேசல, ரொம்ப யோசிச்சு அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கேன். வாசன் ஐயாவுடைய ஆலோசனையினுடைய பேரில் அடுத்த 100 நாட்கள் தமிழகத்தினுடைய களத்தை நீங்க பார்ப்பீங்க. ஒரு பெரிய மாற்றத்திற்கான அடிக்கல் இன்னைக்கு நாட்டப்பட்டிருக்கிறது. 24, 26 அந்த தாக்கத்தை பார்ப்பீங்க. டெல்லியில புதுடில்லி கட்சி அலுவலகத்தில் நிறைய பேர் இணைஞ்சாங்க. இன்னைக்கு நாளைக்கு வேறு வேறு இடத்துல நீங்க பார்ப்பீங்க. பிரதமரை அவர்கள் வந்து சந்திப்பார்கள், பிரதமருடைய ஆலோசனை பெறுவார்கள், பிரதமர் அவர்களை வாழ்த்துவார்கள். கட்சி மேடையில இணைப்பு விழா பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரம்பரியத்தில் இல்லைங்க. திமுக வந்து கடுமையா விமர்சிக்கிற அளவுக்கு இப்ப ஏடிஎம்கே வந்து உங்களுடைய அலைன்ஸ்ல இல்ல, அவங்க மீதான விமர்சனங்கள் வந்து கம்ப்ளீட்டா வந்து அவாய்ட் பண்றதுக்கான ரீசன் என்ன? ஒருவேளை ஆல்ரெடி வந்து ஏடிஎம்கே வந்து உங்களுடைய அலைன்ஸ்ல இருந்த காரணமா இல்ல பெரிய அளவுல அவங்க மீது விமர்சன பார்வை இல்லாத? ஸ்டாலின் சார், இந்த தேர்தல் யாருக்கான தேர்தல் சார்? திமுக என்ன சொல்றாங்க, நாங்க ஆட்சியில் இருக்கோம், எங்களுக்கு மோடி ஐயா வேண்டாம், எங்களுக்கு இவர் வேண்டும், நாங்க இந்தி கூட்டணியில் இருக்கோம், இவங்க தான் பாசிபிள் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். அவங்களுக்குள்ள கார்கேஜி ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்றாங்க, ராகுல் காந்தி ஐயா ஒருத்தர் சொல்றாங்க, விடுங்கண்ணே, ஒரு கன்சென்சஸ் இல்லை. இது திமுகவுடைய வாதம். ஆட்சியில் இருக்கக்கூடிய எங்களுடைய வாதம் இல்ல, நாங்க இதை செஞ்சிருக்கோம், மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம், மோடி ஐயா 3வது டேர்ம். இப்ப நெரேட்டிவ் பாத்தீங்கன்னா திமுக இங்கே ஆளுகிறது, இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க, எங்களுடைய பிரதான எதிர்கட்சியா இருக்கிறாங்க. அதே போல நாங்க ஆட்சியில் இருக்கிறோம், ரிப்போர்ட் கார்டு கொடுக்க வேண்டியது எங்க கடமை. பிரஸ் நண்பர்கள் கேட்பீங்க நாளைக்கு வாசன் ஐயா 10 இயர்ஸ் பிஜேபி இருக்காங்க, ரிப்போர்ட் கார்டு கொடுங்கன்னா ரிப்போர்ட் கார்டு கொடுக்க வேண்டியது எங்க கடமைங்கன்னா. கருத்தியல் அடிப்படையில் 2 கட்சிகளுக்கும் தான் இங்க மோதல் இருக்கு. 2024 தேர்தல் என்பது மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி கண்டினியூட்டி ஆஃப் கவர்மெண்ட். இங்க டிஎம்கே சொல்லக்கூடிய மாற்று வேண்டாம் என்று. இதை தவிர பாலிடிக்ஸ்ல வேற கட்சிகள் அவங்கவுங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் இருக்கு. எந்த நேரத்தில் சொல்லணுமோ நிச்சயமா சொல்றோம். இடையில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்றோம். இன்னொரு கட்சியினுடைய தலைவர் சொல்றாங்க மோடியை எதுவும் செய்யல, திமுகவை சாராத ஒரு கட்சி சொல்லும் பொழுது பதில் சொல்றோம். அதனால் இந்த தேர்தல் எதற்கான தேர்தல் என்பதிலே தெளிவாக இருக்கு. மேடம் கூட்டணி அவங்க தொகுதி வந்து அவங்க ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஐயுஎம்எல் கொடுத்துட்டாங்க, அல்லது கொங்கு கட்சி கொடுத்துட்டாங்க, 2 கொடுத்துட்டாங்க. அதனால என்ன மேடம், நாளைக்கு காலையில் எலெக்ஷன் நடக்க போதா, நாளைக்கு சாயந்தரம் ரிசல்ட் வர போதா, நாளைக்கு காலையில் அவங்க டெல்லி போக போறாங்களா, இல்லை இங்க இருக்க போறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் தேர்தலை பொறுத்தவரை ஒரு கட்சிகளுக்கு ஒரு அணுகுமுறை. ஸோ நம் கட்சியினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அணுகுமுறை முற்றிலும் வேறு. இது பரஸ்பரம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில், ஒரு சகோதரத்துவம் அடிப்படையில், இந்தியா வளர வேண்டும் என்கின்ற ஒரு ஆழ்ந்த தியானத்தின் அடிப்படையில் அந்த கூட்டணி இருக்கிறது. அதான் சொன்னேன், தமிழக அரசியல் கட்சியிலே வித்தியாசமான கட்சி தமாக. அண்ணன் ஏதாச்சும் போன் பண்ணாரா, வந்து பார்க்கணும்னு கேட்டாரா, எனக்கு அதை உறுதி செஞ்சா தான் நான் ஆதரவு கொடுப்பேனா? இல்லை, இது இந்த ஆதரவு என்பது ஆள் மனதிலிருந்து கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் மோடி ஐயாவுக்காக கொடுப்பேன். அதனால் மற்ற கட்சியினுடைய ஸ்டாண்டை பத்தி நாம இங்க எடுத்தோம்னாங்கன்னா எங்க அணுகுமுறை முற்றிலும் வேறு. மேடம் ஒரு நிமிஷம், அவங்க சொன்னதை மட்டும் நான் ஒரே ஒரு வார்த்தை நான் சொன்னேன், ஜஸ்ட் ரிமைண்ட் மீ நாட் தேர். என்ன நீங்க கேட்டப்ப மாத்தி சொல்லுவார் அவர், எனக்கு பேர் மாத்தி சொல்லுவார், கேளுங்க. ஆனா பேருனா
முதல்வர் ஐயா பேரை வச்சு சொல்றோம், வேற எதுக்கு? மாத்திக்கிட்டு சொல்லக்கூடாது. நீங்க என்ன கேட்டதுக்கு நான் என்ன சொன்னேன், கூட்டணி நம்பிக்கையின் அடிப்படையிலே, மரியாதையின் அடிப்படையிலே, நிபந்தனைகளுடைய அடிப்படையிலே அல்ல. அதை திருப்பிச்சோம், அவ்வளவுதான். கரெக்ட். நான் அப்ப சொன்னதை இப்ப சொல்றேன், இப்ப இதுக்காக சொல்ல. ரெண்டாவதுமா ஏமா நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களும் மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்களும் இங்க இருக்கிறாங்க. நாளைக்கு பல்லடத்துல நம்முடைய பாரத பிரதமர் ஒரு கூட்டத்துக்கு லட்சக்கணக்கானோர் திரள இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே தலைக்கு மேல் பணி இருக்கிறது. அந்த பணியை செய்து கூட்டத்திற்கு வெற்றி மேல் வெற்றி சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, அதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி துணை நிற்கும் என்று கூறி மட்டும் ஒரு பேசுறாங்க ஐயா. அண்ணே வரும்பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பு ரொம்ப சூடா போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம், பத்திரிகையாளர் சந்திப்பு ரொம்ப சூடா போச்சு அப்படின்னு வரக்கு முன்னாடி சொன்னாங்க. என்னுடைய ஒரே வேண்டுகோள், ஒரு தனித்தன்மையான தலைவர் ஐயாவோ ஒரு நார்மல் அரசியல்வாதி நம்ம ஆக்கக்கூடாது. ஒரு ஸ்பெஷல் பாத்துல ஸ்பெஷல் பர்சனா இருக்காங்க, அதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால் ஐயா வாசன் அவர்களும் மூப்பனார் ஐயாவுடைய புகழ் என்றும் ஓங்கி இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழகம் இன்னொரு மூப்பனார் ஐயாவுக்காக தொடர்ந்து காத்து கொண்டிருக்கிறது. வாசன் ஐயா அந்த எடுத்த அந்த சீறி அந்த பணியில போய் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்தில் வரத்தான் போகுது. எல்லோரும் சேர்ந்து அண்ணன் தம்பிகளாக ஜாதி மதம் எல்லாம் கடந்து மோடி ஐயாவுக்கு உறுதியான இந்தியாவிற்காக நாங்கள் பாடுபடுவோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தையும் உங்கள் மூலமாக மக்களுக்கு